த லாஸ்ட் ஹவுஸ். இது நெட்ஃபிளிக்ஸ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் சர்வைவல் மூவி. ஸோ இந்த மூவி ஆக்சுவலா என்ன ஸ்டோரி, அந்த ஃபேமிலி வந்து சர்வை பண்ணாங்களா இல்லையா, வெளியே அப்படி என்னதான் நடந்துச்சு, என்னதான் இருந்துச்சு, வாங்க ஃபுல்லா பார்க்கலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங், ஹீரோ ஜேசன் ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலா ஒரு இன்ஜினியரிங், ஸோ ஹாபிக்காக ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு புயல் கடல் கடந்து வந்துட்டு இருக்கு. ஒரு நார்மல் ஃபேமிலியோட லைஃபா இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹீரோ ஜேசன் புயல்ல சிக்க கூடாதுன்னு சேஃபான பிளேஸ்னு வீட்டுக்குள்ள வந்தா வீடு பிரச்சனை மாறிடுதுங்க. ஸோ ஹீரோவோட ஒய்ஃப் ஆன், ரெண்டு பசங்க எல்லாரும் டோரை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. எந்த டோர் ஓப்பன் ஆகல. ஃப்ரண்ட் டோர் மட்டும் இல்லைன்னா பேக் டோர், சைடு ஜன்னல் கிண்ணல் எதுவுமே ஓப்பன் ஆகல. ஒரு கட்டத்துல ஆத்திரம் அடைஞ்ச ஹீரோ போய் கதை உடைச்சிடலாம், ஜன்னலை உடைச்சிடலான்னு போய் உடைக்கிறான். ஆனா அது உடைய மாட்டேங்குது. விடாம பெஞ்சிட்டு இருக்க அந்த மழை இது ஒரு பச மாதிரி வீட்டை சுத்தி ஃபுல்லா ஒரு இன்வென்சிபிள் ஒரு லேயரா ஃபார்ம் பண்ணி எதையுமே உடைய விடாம ஃபிரிக்ஷனா பிடிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே நம்மளால வெளியே போக முடியல, ஸோ சர்வே பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க மட்டும்தான் எப்படின்னு பார்த்தா அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா லாக் ஆகி தான் இருக்காங்க. லாக்டவுன் அப்ப நம்ம எப்படி உள்ள இருந்தோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இவங்களும் உள்ளேயே இருக்காங்க. ஸோ அந்த நம்ம ஹீரோ ஜேசன் வந்து பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்க யாரோட பேரும் தெரியாது, யார்ட்டையும் பேசுனது இல்லை, பழகினது இல்லை. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க விண்டோல போர்டை வச்சு பேசிக்கிறாங்க. ஸோ அந்த சீனும் உண்மையாவே நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்டே கொடுக்கல ஸ்டார்டிங்ல. ஏதோ ஒரு ஹாலிடே விட்ட மாதிரி வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நல்லா ஃபன்னா தான் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். மூவி பாக்குறது, ஸோ பிடிச்சதை செஞ்சு சமைச்சு சாப்பிட்றது, ஸோ ஜாலியா பசங்களோட விளையாடுறது, ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இது வந்து டே 1, டே 3, டே 5, 1 வீக், 2 வீக் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கிறிஸ்மஸ் வந்துருது, வீட்டுக்குள்ளேயே கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. ஒருத்தர் என்ன கையில கிடைக்குதோ அதை கிஃப்டா கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி நல்ல ஃபன்னா தான் போயிட்டு இருக்கு. அன்டில் அவங்களுக்கு சாப்பாடு குறையிற வரைக்கும் ஃபுட் சப்ளை கம்மியாகுது. அவங்க ஒரு டாக் வச்சிருந்தாங்க, அது வந்து ஒரு ஹார்ட் பேஷண்டான டாக். ஸோ கண்டினியூஸா கொடுத்துட்டு இருந்த டேப்லெட்டும் காலியாயிருது. ஒரு கட்டத்தில் டேப்லெட் இல்லாம டாக் செத்து போயிருது. அவங்க ஒய்ஃப் அதை எரிச்சல்னு சொல்றப்ப ஹீரோ வந்து இந்த சாப்பாடு நமக்கு எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியாது, ஒரு கட்டத்தில் நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்றப்ப இதை ஏன் எரிச்சோன்னு ஃபீல் பண்ணிடக்கூடாது, தட் மீன்ஸ் வேற வழி இல்லைன்னா இதைத்தான் சாப்பிட்டாகுன்ற நிலைமைக்கு ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். இன்னொரு பக்கம் இவங்க கண்ணு முன்னாடி அக்கம் பக்கத்துல இருக்க ஒவ்வொரு ஆளா இறந்துட்டு வரான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இது ஒரு பழைய இடிஞ்ச வீடு, இது எப்படா அதை விட்டுட்டு வேற வீடு போயிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இப்படி உள்ள லாக் ஆயிட்டமே, இந்த வீடு எப்ப இடிஞ்சு தலையில விழுகும் அப்படின்ற நிலைமையில ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி இந்த வீட்டோட சிம்னி ஆல்ரெடி இடிஞ்சு போய் கிடந்துச்சு. ஸோ அந்த சிம்னியோட ஒரு கேப் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன்லயே இருந்துச்சு, அதாவது வீடு லாக் ஆகுது. ஸோ அந்த சிம்னியோட கேப் யூஸ் பண்ணி வெளியே ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தான். ஃபிஷிங் தண்ணியில் இல்லைங்க, ஆக்சுவலாக மாசக்கணக்காக உள்ளே இருந்தனால வெளியே ஹியூமன்ஸ் நடமாட்டமே இல்லாதனால அனிமல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு சின்ன சின்ன அனிமல்ஸை பிடிக்கலாம் அப்படின்னு சிம்னி வெளியே ஒரு ட்ராப்பை போட்டு அந்த அனிமல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு 6 மாசம் போகுது. 6 மாசம் கழிச்சு தான் வெளியே என்ன நடக்குதுன்றதே அவங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலாக வந்து இந்த சூறாவளி புயல்ல ஆழ்கடல்ல இருக்க ஏதோ ஒரு பெரிய மிருகம் வந்துருச்சு, வெளியே வந்துருச்சு. அதாவது ஒரு கிராக்கன், அதாவது ஒரு ஆக்டோபஸ் மாதிரியான ஒரு பெரிய ஜந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதால தண்ணியை கட்டுப்படுத்த முடியுது. இதெல்லாம் பார்த்து மொத்த ஃபேமிலியும் பயந்து போயிருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்றதுன்னு கேக்குறப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, சர்வே பண்ண போறோம். இப்படி 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 5 வருஷம் முடிஞ்சிருது. 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பசங்க 2 பேரும் வளர்ந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ அந்த சிம்னி ஃபிஷிங் பண்றத ஃபுல் டைம் ஜாப்பா ஒவ்வொரு விலங்க பிடிச்சிட்டு இருக்கான். ஒய்ஃப் பாத்தீங்கன்னா இருக்கு வெஜிடபிள்ஸ் வச்சு வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்றதுக்கான பயிர்கள் எல்லாத்தையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்கும்போது லைட்டா நம்ம மார்ஷியனோட ரிப்ளிகா மாதிரி தெரியுது. பட் நல்லா தாங்க இருக்கு. சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு பஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துருது. ஆனா மென்டலி எல்லாரும் அஃபெக்ட் ஆயிட்டாங்க. ஆமாங்க, யோசிச்சு பாருங்க, வெளியே போறதுக்கு சான்ஸே இல்லை, வெளியே போக முடியுமா முடியாதுன்னு தெரியல, பக்கத்துல இருக்கவங்க உயிரோட இருக்காங்க இல்லையான்னு தெரியல. ஸோ அடுத்து என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. சேம் டைம் அவங்க பொண்ணுக்கு உடம்பு முடியாம போயிடுது. ஸோ கம்பல்சரி டேப்லெட் வேணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. ஸோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அண்டர் கிரவுண்ட் செப்டி டேங்க் யூஸ் பண்ணி பக்கத்து வீட்டில் கனெக்ட் பண்ணிருக்க அந்த ஒரு பைப் மூலமா பக்கத்து வீட்டில் போயிட்டு மெடிசன் எடுத்துட்டு வரலாம். ஸோ அப்படின்னு வந்து போறது. ஸோ அப்போ அந்த மான்ஸ்டர் வந்து அவங்க எஸ்கேப் ஆகுறது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் த்ரில்லாவே இருக்குங்க. ஸோ நிலைமையை படிப்படியாக புரிஞ்சுக்கிறாங்க. வெளியே இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு அனிமல் கிடையாது. ஸோ மழை பெஞ்சா மட்டும் தான் அந்த கிரீச்சர் வருது. ஸோ அதால என்ன பண்ண முடியும், நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த கிரீச்சர் கதை திறந்துட்டு உள்ள வருது. ஸோ இவங்களால தான் வெளியே போக முடியாது, பட் அந்த கிரீச்சரால ஓப்பனும் க்ளோஸ் பண்ண முடியும் டோரை. மழை பெஞ்சா அந்த கிரீச்சர் வரும், கதவு ஜன்னல்லாம் பூட்டி வச்சிருங்க, வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குங்க, ஒரு நாள் ஷெட்யூல் போட்டு வாழ்ந்துட்டு இருந்தவங்க. ஸோ அதால கதவு திறக்க முடியும், நம்ம ஒரு ட்ராப் வச்சு அதை பிடிச்சிட்டோம்னா அதை யூஸ் பண்ணி நம்ம வெளியே போயிடலாம்னு ஒரு பிளான் பண்றாங்க. ஸோ நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு சீனுக்கு அப்புறம் எப்படி ஜேசன் அவங்க ஃபேமிலி அந்த கிரீச்சரை பிடிச்சிடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கிரீச்சரை கொல்றதா இல்லை கருணை காட்டி விட்டுறதான்னு யோசிக்கும் போது ஸோ அவங்க மெர்சியை சூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மிருகமும் இவங்களுக்கு கருணை காட்டுது, கதவு திறந்து விட்டு நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லிடுது. பல வருஷம் கழிச்சு
திறக்காத கதவை திறந்து எல்லாரும் வெளியே வராங்க. ஆள் நடமாட்டமே இல்லாதனால அந்த தெருவே ஒரு காடு மாதிரி இருக்கு. அவங்க வெளியே வந்த உடனே அந்த கிரீச்சர்ஸ் எல்லாம் போயிருது. வீடும் இடிஞ்சு அங்கேயே நொறுங்கிருது. இவங்க அந்த போட் எடுத்துக்கிட்டு சரி வேற எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு கடலுக்கு போறாங்க. இந்த உலகத்துல இன்னும் ஏதாச்சும் ஒரு மூலையில மனிதர்கள் இருப்பாங்க, அங்க போலாம், வாழ்க்கையை திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட போயிட்டு இருக்காங்க. ரேடியோல சிக்னலுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கிடைக்குது. அவங்க மட்டும்தான் ஒன்லி சர்வைவல்ஸ் கிடையாது. இப்போ மிஞ்சி இருக்க மக்களை தேடி போயிட்டு இருக்காங்க. தேவைப்படுற பொருட்கள் எடுத்துட்டு கப்பலில் போயிட்டு இருக்கும்போது டே 1 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து மூவியோட ஃபினிஷிங் கிடையாது. ஸோ வீட்டுக்குள்ளேயே ஒரு சர்வைவல் முடிஞ்சிருச்சு. ஸோ இனி கடல்ல எப்படி சர்வை பண்ண போறாங்கன்றது அடுத்த மூவில சொல்லுவாங்களே. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஏதாச்சும் உங்களுக்கு மூவி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு மூவில பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ ஃபைனலா படம் எப்படின்னா இது ஃபேமிலி எமோஷன் நிறைஞ்ச சயின்ஸ் ஃபிக்ஷன் மிஸ்ட்ரியோட இருக்க ஒரு சர்வைவல் படம். 5க்கு 3 கொடுக்கலாம். இதே மாதிரி வேற ஏதாச்சும் நீங்க படம் பார்க்கணும் இல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.